சரி ரைட்டு, ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். இல்லை, உண்மை தான். சரி ரைட்டு, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக மட்டும் பாருங்கள், எனக்கு சின்ன சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் ஒரு 400 பேர் தான் தேவை. நான் சேனல் ஓப்பன் பண்ணி 4 மாதம் சம்திங் ஆகிப்போச்சு, 4-5 மாதம் ஆகிப்போச்சு. சரிட்டு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு எனிமி இருந்தான். சரி வாடா பார்த்துலாம். அவன் கையில் கன்று வேறு வச்சுருக்கான். நம்ம க்ளோல் சுற்றி போடுவோன்னு பார்த்து ஒட்டி போட்டேன். ஆனால் அது கேப் தெரிஞ்சிருக்கு. சரி அவனை நான் எக்ஸாமேட்டில் வேற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மினி யூஸ் இருந்துச்சு, ஏன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு ஷார்ட் கன் இருக்கணும். ஷார்ட் கன் எதுவும் இல்லை, அதனால் மினி யூஸ் எடுத்து ஷார்ட் ரேஞ்சுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டேன். சரிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் பாம்ஃபயர் போட்டு உட்காந்துருந்தேன். அவன் டீமெட்டு வந்துட்டான். அவன் கையில் கன் இருந்தது எனக்கு தெரியாது. லான்ச்சர் விட ஆரம்பிச்சிட்டான். கீழே பார்த்து விடவும் நான் டெத் ஆகிட்டேன். சரிட்டு நம்ம ரிவே பண்ணி விட்டவர் நம்மளை 2 பேர் ரிவே பண்ணிடுவார். ஏன்னா நான் 2 பேரை ரிவே பண்ணணும் வந்தேன். என்கிட்ட டோக்கன் இல்லை, அதனால் ஒரு ஆள் ரிவே பண்ணிட்டேன். அவர் அப்பயும் 2 பேர் ரிவே பண்ணிட்டாரு. ஆனால் அவர் டெத் ஆகிட்டார், பாவம் மனுஷன். சரிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் பாட்டுன்னு போயிட்டு இருந்தேன். இப்போ தான் இறங்கி இப்போ தான் லூட் அடிச்சுட்டு மேலே போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்கப்போ கீழே ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா. சரி யாரா அடிக்கிறா அப்படின்னு திரும்பி பார்த்தா குண்டு போட்டு வரான். சரிட்டு பார்த்துக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மேலே வந்துடுவானுங்க பாருங்களேன். இப்போ ஒருத்தன் வந்தாச்சு பரவாயில்ல, 2 பேர் வந்துட்டானுங்க. அவன் எம்டன் வச்சுருக்கான். நான் அழுத்தி பிடி வேற மாதிரி அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த இடத்துலலாம் ஒன் டாப் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அழுத்திப்படி தான் ரேங்க் மஞ்சனாலே அழுத்திப்படி, மேக்ஸிமம் அழுத்திப்படி தான். அவன் ஸ்கைலர்லாம் விட்டான். சரிட்டு பார்த்துலாம் ஆடா உன்னை நான் முடிச்சே ஆடா. இந்த இடத்துல எப்படி நான் ஒரு 3 பேர்கிட்ட அடிப்பேன் மட்டும் பாருங்க. சரிட்டு நம்மளால வேறு ரிவே பண்ணி விட்ருவோம், ஏன்னா டோக்கன் நிறையா இருக்குது. சரி ரிவே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் பண்ண ரிவே பண்ணுற வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன் வேகமாக. நம்மளால வேறு முறைக்கிற மோஜெலாம் போகிறாரு. சரிட்டு அவர் ரிவே பண்ணி விட்ருவோம், ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா டீம் பொறுத்த வரைக்கும் ரிவே பண்ணிடணும், அதான் வந்து நல்லது. எப்பயுமே டோக்கன் இருந்தால் ரிவே பண்ணிடுங்க, யாராக இருந்தாலுமே சரி. சரி மேலே ஒருத்தருக்கான், நான் அடிக்கிறேன் சுத்தமாக அடியே விழுவ மாட்டேங்குது. என்னடா என்ன பக்கா என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. முன்னாடிலாம் அடித்தா அடி விழுவோம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அவனுக்கு MP40 வேறு மாதிரி தரமான ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு விட்டேன். சரி இந்த கில்லை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு முடிச்சு விட ஆரம்பிச்சிட்டேன். சரி பார்த்துக்கலாம், நம்மளை அடித்தாங்களே அந்த வீட்டிலேருந்து, அந்த பால்கனி ஹவுஸ்லேருந்து. சரி அங்கே போயிடுவோம். நம்ம டீம்மேட்டுக்கு எதுக்கு இருக்கார் யார் இருக்காருன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ வந்தால் நான் சொன்னேன் சிவா ப்ரோ இல்லை, அவர் என்னோடய பிரதர். சரி ரைட்டு பார்த்துக்கலாம். அந்த இடத்துல வேறு நான் சொன்னேன் அப்பயோட இறங்காதடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன், அவர் கேட்கல. சரிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் வரேன். என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு செம்ம டென்ஷனு. வாடா என்ன இப்போ நீங்கள் தானடா அடிச்சிங்க அப்படின்ட்டு அவனை திருப்பி போட்டு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்கைலர் வந்துட்டான். சரி வாடா உன்னை தான்டா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவனை நான் வேறு மாதிரி அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல பாருங்களேன் 2 பேர் டவுனா. இப்போ இப்போ அங்கே படுக்க வச்ச கருப்பு கலர் இவனை வந்து நான் இன்னும் முடிக்கலை. அந்த கருப்பு கேரக்டர் வச்சுருக்கான். அவன் டீமெண்ட் வந்துட்டான். சரி நம்மால் ப்ரோ வா ப்ரோ அப்படின்னாரு. சரி ரைட்டு நம்மள்கிட்ட போயிடுவோம் அப்படின்ட்டு நான் நம்மள்கிட்ட போய்ட்டு ரிவே பண்ண ஆரம்பிச்சிப்பேன். சுற்றி போகிறன்ற பேரில் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கேன். சுற்றி நல்லா தான் க்ளோவல் போடுவேன். வேணான்னு தெரியல, சுத்தமாக வர மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கேம் விளாண்டு. சரி ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வீட்டுக்குள்ளலாம் போயிட்டு என் பின்னாடி தான் கிட்டத்தட்ட அவன் இருக்கான். சரி இந்த டிமிட்ரியை கொண்டுருவோம் அப்படின்ட்டு நான் அவனை அடித்தேன். சோனியா அடிச்சு மேக்ஸிமம் இந்த ரேங்க் மத்தியில் சோனியா வந்தாலும் டென்ஷன் ஆகுது. பின்னாடி வர மாட்டிக்க ஆரம்பிச்சிட்டான். வாடா அழுத்துறாடா அப்படின்ட்டு நான் அழுத்துறதுக்குள்ளே நம்மால் கீ போட்டு போயிட்டார். அவன் இப்போ தான் டவுன் ஆகி ஏஞ்சி வந்தான். இது ஏன் கீழே சொந்தப்படி பார்த்தா பார்த்தீங்கன்னா நான் சொன்னால 12 கிலீட்டு மேலே அடிச்சிருக்க வேண்டியது. இந்த இடத்துல நிறையா ஊசிகள் ஆகி போச்சு. சரிட்டு பார்த்துக்கலாம் இந்த மேட்ச்சில். சரி அவருக்கு இதெல்லாம் அடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு நான் பாட்டுன்னு அடிச்சுட்டு லூட் அடிக்க போயிருப்பேன். இந்த கேப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் சின்னதாக அது என்ன ஒன்றும் பெரிய விஷயம் கூட இல்லையே, பார்க்குறப்ப சும்மா தட்டி விட போகிறீங்க அவ்வளோதானே. சரி லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னா, ஸோ புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. அந்த இடத்துல இதுக்காக தான். என்ன பின்னாடி இந்த செம்மாட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்கைலர் வேறு விட ஆரம்பிச்சிட்டான். டே ஏன்டா என்கிட்ட வேறு க்ளோவல் இல்லை, 5 க்ளோவில் 4 க்ளோவல் தான் இருந்துச்சு. சரி மாறி க்ளோவல் போடுறான். போச்சு க்ளோவல் முடிஞ்சு டக்குன்னு வந்துச்சு, டக்குன்னு போட்டேன். சரி அவனை நான் எப்படியாவது நான் தான் அடிக்கணும் அப்படின்ட்டு நான் வீட்டுக்குள்ளலாம் போயிட்டு என்னென்னவோ பண்ணுவோம் பாருங்களேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டேன். இந்த இடத்துல அவன் பின்னாடி சோலோடர்லாம் வேறு போட்டு சுற்றுறான். இப்போ இந்த இடத்துல இங்கே ஒருத்தங்க இருப்பானா, அவனை கவனித்தேன். எப்படி சொல்கிறது, சரியாக கவனிக்காமல் அதுக்கப்புறம் கவனிச்சேன். இந்த குண்டை பார்த்து கவனித்தேன். இந்த இடத்துல அவன் வச்சிருக்க கண்ணு என்ன கண்ணு பார்த்தீங்களா, ட்ரோகன். சுபா எனக்கு ஒன்றுமே புரிய முடியாது. சோனியா மட்டும் இல்லைனா நான் தான் அவனை அடிச்சிருப்பேன். அடிச்சுட்டேன், ஹெட்ஷாட்லாம் போச்சு. நம்மளால் அவரை கில் எடுக்கிறதெல்லாம் இருக்காரு, நம்மளை ரிவே பண்ணுறதுல இல்லை. சரிட்டு மெடிக்கிட்லாம் போட்டுருவோம் அப்படின்னு நான் மெடிக்கிட்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் கொஞ்சம் நிறுத்தி பேசுகிறேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் இந்த கஷ்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சி தெரிஞ்சு எனக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களா. சரி சோலோடர் வேறு என் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டான். சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பேராஃபோலில் 2 அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சோலோடர் பின்னாடி போயிட்டான். சரி அவன் தான் காரில் போகிறான் போல.
இந்த இடத்துல ஒருத்தனை உட்காங்க நான் வேற உட்காங்க ஜோனில் யூஸே ஆகாது சுத்தமாக. அவன் ஜோனில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காண்டி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, சரிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் மெடிட் போட்டுருப்பேன். நம்மளால தான் பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு பார்த்தாக்கா இன்னொருத்தன் ட்ரோகன் எடுத்துகிட்டு வந்துட்டான். டே நான் எப்படி டவுனானு கூட எனக்கு தெரியல சுத்தமாக. பின்னாடி தான் அடித்தாலும் முன்னாடி தான் அடித்தாலும் எவன் அடித்தான்னு கூட எனக்கு தெரியல. நம்மளால் இருக்காரு சரி காப்பாற்றிடுவாருன்னு பார்த்தா நம்மளால ரொம்ப ஒஸ்ட்டாக கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னோடய கிங்கு பதவி போயிந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி நம்மளால் ரிவே பண்ணி விட்டாரு. ஆனால் நம்மளால் ரிவே பண்ணுறதுனா நம்மளோட ஒரு எப்பயுமே எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் டெத் ஆகிட்டாங்க டவுன் ஆகிட்டாங்கன்னா நான் டோக்கன் நான் எப்படியோ உயிரை கொடுத்தா காப்பாற்றிடுவேன். இந்த இதில் ஒருத்தன் நான் வந்தது கூட தெரியாமல் கோமாளிப்பேன் அங்கே சுட்டுக்கிட்டு இருக்கான். சரி இது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அவனை கில் பண்ணுறவங்களுக்கு எனக்கு பின்னாடி தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். யாரா நீங்கள் ஹெல்த்தை பார்த்தீங்களா, சும்மா ஒரு 79 78 அவ்வளோதான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். இப்போ மெடிக்கிட்லாம் போட்டு இப்போ பாருங்களேன் எப்படி என்கிட்ட டோக்கன் வந்துருச்சு. ஸோ டோக்கன் கேட்பேன் 500 தான் வந்திருக்கு, இன்னும் ஃபுல்லாக வரல இல்லையா. சரிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த கன்று M294 ஐயோ பேர் வேறு வாயில் வரல 100 கன்று. சரிட்டு அதுக்குள்ளே பார்த்தா இன்னும் 2 பேர் வந்துட்டாங்க. டே எப்பட்றா நீங்கள் எங்கேருந்துடா வந்தீங்க அப்படின்ட்டு நான் மெடிக்கெட் போட ஆரம்பிச்சிருப்பேன். அவனுக்கு தெரியல நான் எங்கே இருக்கேன்னு. சரிட்டு நான் அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டவுனாக இருக்க வேண்டிய ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான் பையன். சரிட்டு இங்கே இருக்க ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணை பாருங்களேன் அங்கிட்டு போய் நின்றுட்டு இருப்பான், உள்ளே வர்றதுக்கு நின்றுட்டு இருப்பான். நான் வேறு மாதிரி அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவளுக்கு உள்ளே வர முடியல. எப்பயுமே இந்த மாதிரி இடத்துல தான் நானும் மாட்டிப்பேன், அவளும் மாட்டிக்கிட்டான். சரிட்டு பார்த்துக்கலாம். நம்மளால் வேறு நம்ம பக்கத்தில் வர சொல்லிட்டேன். சரி அவங்களாம் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் ஜோனு. சரிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் பாட்டுன்னு சுற்றி ஏறி இருந்தேன். என்னடா இங்கே ஒருத்தன் இருந்தானே அவனை காணமே. ஸோ அடிச்சிட்டானா போச்சு. ஏற்கனவே டீம் வேறு ரொம்ப இது போயிட்டுருக்கு. சரிட்டு ரிவே பண்ணி விட்டாச்சு. மக்களே எப்போ டோக்கன் இருந்தாலுமே நம்ம டீமை ரிவே பண்ணிடுவோம். யாராச்சும் புதுசாக டீம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லை உங்கள்கிட்ட டீம் இருந்தால் சொல்லுங்கள், நான் வரேன். எனக்கு டெவில்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என் மைண்டுக்குள்ளே டெவிலில் மதுரான்னு இருந்தார், சம்திங் மதுரா. இப்போ பாருங்களேன் இந்த கீழே போட்டால் அவர் அந்த கிங் பதவி எடுத்துக்கிட்டாரு நம்ம சிவா ப்ரோ. சரிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு போங்க. நம்ம டீமில் யாருக்கு இருந்தால் என்ன, நம்ம டீம்மேட்டு எனக்கு ரொம்ப ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்கடி டவுன் ஆகிட்டே இருக்காரு. நான் எவ்வளோ டைம் தான் ரிவே பண்ணுறது, ஓரளவு பண்ணலாம், அதுக்கு நான் அநியாயத்துக்கா. சரி நம்ம டீம்மேட்டிட்ட டோக்கன்லாம் வாங்கிட்டு பார்த்தா பின்னாடி இன்னொருத்தன் அவனுக்கு செம்ம எட்டு வச்சுட்டேன். ஆனால் சாகவே இல்லை, சோனியா ஆனாவும் இல்லை. சரிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அடிச்சுட்டு வந்துட்டான். அவன் ஊசி போட்டான், எனக்கே தெரியும். சரி இந்த இடத்துல நம்ம டீம்மேட்டு தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு நான் ரிவே பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா எப்பவுமே வந்து டீம்மேட்டு தான் முக்கியம், ஸ்குவாடு மேட்சை பொறுத்த வரைக்கும் டீம்மேட்டு தான் முக்கியம். சரிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம டீம்மேட் ரிவே பண்ணிட்டேன். ஆனால் அவனும் எந்திரிச்சிட்டான், அது எனக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏஞ்சி போடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் 10 பேர் இருக்காங்க. 10 பேரில் நான் எத்தனை கிலோ அடிப்பேன், ஒரே 1 கிலோ தான் அடிப்பேன். மனசாட்சியோட நம்ம டீம்மேட்டு கொடுக்கணுமா இல்லையா. இன்னும் ஒரு 6 பேர் வெளில இருக்காங்க. ஆனால் 6 தோல் தான் முடிஞ்சு. ஸோ என் டீம்மேட்டே முடிச்சிடுவார். கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்ட்ட அவரே முடிச்சிடுவார். இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல கீழே அவன் தான் அந்த எனக்கு ட்ரோகன் அடித்தவனும் இன்னொருத்தனும் இருக்கான். சரிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் உள்ளே பூந்து இப்போ பாருங்களேன் மெடிக்கிட்லாம் போட்டு ஹீல்லாம் பண்ணிவிட்டு சரிட்டு நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்குள்ள நம்ம டீம்மேட்டே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு இங்கே வேலையும் இல்லை. இன்னும் இருக்கிறது 2 பேர். அதில் ஒரு ஆளையே நம்ம டீம்மேட் தான் முடிச்சிருப்பாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. சரிட்டு எப்படியாவது வெளியே போயிட்டு நம்ம அந்த 2 கிலோ நம்ம தான் போடணும், அப்போ தான் 11 கிலோ ஆகும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன், அவர்கிட்ட சொல்லி ப்ரோ நான் அடிச்சுக்கிறேன் ப்ரோ, என் பிரதர் நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம டீம்மேட்டே டெத் ஆகிட்டே தான். எனக்கு மனசே கேட்கல, யார் அவனை கூப்பிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு. சரிட்டு பார்த்துக்கலாம். இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு பார்த்தாக்கா அந்த வீட்டில் இருக்கான் பின்னாடி. எப்படி சொல்கிறது, அடித்தா பார்த்தீங்களா அங்கே தான் இருக்கான். அவனை நான் பார்த்துட்டேன். க்ளோவல் போட்டு ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு க்ளோவல் போடும் பின்னாடி ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சுற்றி ஒரு அரைக்குறையாக க்ளோவல் போட்டேன். சரி நம்மள்ட்ட ப்ரோ பேக்கப்பா ப்ரோ, அவன் எங்கேருந்து அடிக்கிறானே தெரியல, ஃப்ளாஷ் மாமா விட்றான், எங்கேருந்து விட்றான்னு எனக்கு சுத்தமாக தெரில. அதுக்கு பார்த்தா மேலேருந்து விட்றான். நம்மளாலே சும்மா ஐயோ எதுக்கு இருக்காரு யாருக்காருன்னு தெரியல. நம்ம டீம்மேட்டு அந்த கிலோ போட்டு முடிச்சிடுவார். சரி வேற மாதிரியான ஒரு பியூர் ரெட்டு கொடுத்துட்டோம். ஸோ டவுன் ஆகிட்டான். டெத் ஆகிருப்பான்னு பார்த்தா சோனியா அது என்ன இலவா அதை தூக்குங்கடா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நான் போட்டு நல்லா இதெல்லாம் ஃப்ளாஷ் மாமா போட்டு 3 மேட்சே முடிச்சிருப்பேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். லைக்கை மட்டும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.